வெல்கம் டு சட்டம்பி கிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வந்துட்டு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த கோலத்துலேருந்தே நம்ம போகலாம். இப்போ வந்துட்டு எங்கள் வீட்டில் போட்ட கோலம் தான் இது. சட்டம்பி கிட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நைட் வந்துட்டு அவங்க கோலம் போட வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கு போல் குழந்தைங்களுக்கு. இப்போ வந்துட்டு இந்த பாட் கோலம் எல்லாமே நாங்கள் தான் விடிய விடிய போட்டு நிறைய கலர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஆக்சுவலி பொங்கல் வைக்க வந்துட்டு காலையில் எங்கள் அம்மா வந்துட்டு ரொம்பவே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலே டிசைனு இந்த இது எல்லாமே நாங்கள் தான் போட்டோம். அடுத்து வந்துட்டு மஞ்சள் கொத்து, மஞ்சள் பிள்ளையார் இது எல்லாமே கட்டி பொங்கல் ப்ராசஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஆக்சுவலி பொங்கல் பொங்க போகுது. இப்போது பொங்கல் பொங்கலுக்காக ஈர வெயிட் பொங்கி முடிச்சிருச்சு. அரிசி போட்டாச்சு. குட்டி வந்துட்டு வெண்பொங்கல், பெருசு வந்துட்டு சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் தான் வந்துட்டு எங்கள் வீட்டில் நிறைய சாப்பிடுவோம். அதனால சக்கரை பொங்கல் கொஞ்சம் நிறையாவே பண்ணியிருக்காங்க அம்மா. ஓகே, அடுத்து சக்கரை பொங்கல் பொங்க போகுது, பொங்கிருச்சு. ஓகே, இப்போ பொங்கல் வைக்கிற ப்ரொசீஜர் என்னன்னு நான் வந்துட்டு சொல்லிடுறேன் உங்ககிட்ட. ஃபஸ்ட்டு வந்துட்டு பாசிப்பருப்பு போட்டுட்டு அது வந்துட்டு நல்லா கொதிச்சு வர வரைக்கும் விட்டதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்து அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி அரிசி போடணும். அரிசி போட்டதுக்கப்புறம் பாலை ஊற்றி அந்த அரிசியிலே அந்த பாசிப்பருப்பும் அந்த பால்லே அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வெல்லத்தை தட்டி போட்டு முந்திரி பருப்பு போட்டு வச்சா பொங்கல் ரெடி. ஆக்சுவலி இப்போ வந்துட்டு ப்ரொசீஜர் ஆகிட்டுருக்கு. அந்த தண்ணி வடிகட்டி நாங்கள் வந்துட்டு பருப்பு போடுறத வந்துட்டு கேப்சர் பண்ண விட்டுட்டோம். நீங்கள் மறக்காமல் பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா உங்கள் பொங்கல் வந்துட்டு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்துட்டு அரிசி போட்டுட்ருக்காங்க. பொங்கல் சாப்பிட்றதுக்கு அப்படியே அந்த ஆவி பறக்க எங்களுக்கு அவ்வளோ டெம்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின் ஐட்டம் வெல்லம். நல்லா இடின்னு இடித்து வச்சுருக்காங்க. இதுக்கு தான் ஆக்சுவலி கொஞ்சம் லேட் ஆச்சு. ஓகே, அடுத்து வந்துட்டு அரிசி போடுறாங்க. பால் இதுதாங்க மெயின் ஐட்டமே. பால்லேயே அந்த அரிசியும் அந்த பாசிப்பருப்பும் வெந்தால் அதோட டேஸ்ட்டே தனி. ஆக்சுவலி நாங்கள் போட்டதே 1/2 லிட்டர் பால் மட்டுமே இதுக்காகவே வாங்கினோம். பாருங்கள், அந்த பருப்பும் அந்த அரிசியும் நல்ல பால்லே வெந்து வந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வெண்பொங்கல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி. நம்ம கிண்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, உங்கள் வீட்டிலலாம் நீங்களாம் வந்துட்டு எப்படி பொங்கல் செய்வீங்கன்ட்டு காமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ்லாம் இருந்தாலும் கீழே சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் அதவே ட்ரை பண்ணலாம். இப்போ வந்துட்டு நல்லா கொதிச்சு வருது அந்த பால். ஆக்சுவலி இந்த பாலில் எந்த அளவுக்கு அந்த அரிசியும் பருப்பும் வேகுதோ அந்த அளவுக்கு இப்போ பொங்கல் வந்துட்டு யம்மியாக இருக்கும். ஆஹா, எங்கள் வீட்டில் ஆக்சுவலி திராட்சையை விட முந்திரி தான் நிறைய போடுவாங்க. ஏன்னா திராட்சை அதிகமாக சாப்பிட மாட்டோம். முந்திரி அவ்வளோக்கு அவ்வளோ எங்கள் அம்மா நெய்யில் வறுத்துட்ருக்காங்க. நெய்யில் வறுத்து அந்த நெய்யோடு சேர்த்து அந்த முந்திரியும் கடைசியாக போட்டு ஃபில் பண்ணி பொங்கலை 2 கலரை கலரி விட்டுருவாங்க. அவ்வளோதாங்க பொங்கலே. ஆக்சுவலி பார்க்க எவ்வளோ லேட்டாக எங்களுக்கு தான் ஆக்சுவலி நிறைய டெம்ட் ஆச்சு. வறுத்துட்ருக்காங்க முந்திரிய. ஐயோ, அது வறுக்கும்போது வீட்டில் ஒரு வாசம் அடிச்சுதே. வாவ், அப்படி இருந்துச்சு. ஆஹா, பொங்கல் வந்துட்டு சக்கரை பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி. வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகி இறக்கிட்டாங்க. சாமி கும்பிட்றதுக்காக வச்சுருக்காங்க. சக்கரை பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி. யம்மி. சட்டம்பி கிட்ஸ் வந்துட்டு கூடி சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. வீட்டில் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. பொங்கல் பார்க்க அப்படியே ரொம்ப டெம்ட் ஆச்சு. வா, வீட்டில் பொங்கல் மனம் அப்படி. வாவ், நம்ம சட்டம்பி கிட்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. பாருங்கள், கடைசியாக வந்து சாமி கும்பிட்றதுக்கு சட்டம்பி கிட்ஸ் வந்துட்டாங்க.